ஹாய் நந்தினி. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஆமா, எதுக்காக உடனே என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? அகிலாண்டேஸ்வரி கிட்ட இருந்து ஆதி பார்வதியை பிரிக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா கிடைச்சதா? என்னாச்சு ஆண்டி? போன தடவை நம்ம மீட் பண்ணப்போ எப்படியாவது புருஷோத்தமனோட பிளானை பிரேக் பண்ணி ஆதியும் அகிலாவையும் பிரிச்சு காட்டுறதா சொன்னீங்க, மறந்துட்டீங்களா? அது எப்படி நந்தினி நான் மறப்பேன்? மறக்கிற விஷயமா அது? அகிலா கிட்ட இருந்து அந்த ஆதியை பிரிக்க ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? அதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நந்தினி. என் பிளான் தான் ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சு. இந்த புள்ளப்பூச்சி இருக்கே, அது ஏதோ ஜேம்ஸ் பாண்ட் வேலை பார்த்து அகிலாவோட மொத்த மனசையும் அது பக்கம் திருப்பி வச்சிருக்கு. என்ன சொல்றீங்க? இதை என்னால கொஞ்சம் கூட நம்ப முடியல. அந்த வீட்டுல நடக்கிற எதையுமே என்னாலே தான் நம்ப முடியல நந்தினி. அகிலாவா இப்படி மாறிட்டா? இதெல்லாம் எப்படி சாத்தியம் ஆச்சுன்னு எதுவுமே புரியாம நான் குழப்பத்துல இருக்கேன். அப்படி என்ன நடந்தது ஆண்டி? இது வரைக்கும் நான் அந்த கோவிலுக்கு போனதே இல்லை மாமா. ஏதோ கிராமத்து கோவில் மாதிரி இருக்கு. கோவில் அவ்வளோ அழகா இருக்கு. பரம்பரை, அந்தஸ்து, கௌரவத்தை பத்தி நீ எனக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். நான் சொல்லலக்கா, நீங்க தான் இதை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பீங்க. நான் தான் சொன்னேன்ல, உன் மாமாவுக்காக தான் இதுக்கு நான் சம்மதிச்சேன். இதுக்கப்புறம் எதுவும் பேச வேண்டாம். இது பாரு, கோவிலுக்கு வரதா இருந்தா ரெடி ஆகி கிளம்பி வா. உன்னால முடிஞ்சா நீ தடுத்து நிறுத்து. பார்வதி சமையல அவ கையால பரிமாறி அகிலாண்டேஸ்வரி சாப்பிட்டதே என்னால ஜீரணிக்க முடியல. அதுக்குள்ள அந்த அகிலா ஆதி பார்வதி கூட கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்றீங்க. என்னதான் நடக்குது ஆண்டி? எனக்கும் அதான் ஒண்ணும் புரியல நந்தினி. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நான் சொல்றதெல்லாம் அப்படியே கேட்டுட்டு இருந்த அகிலா, இப்ப என்னடான்னா அப்படியே தலைக்கீழ மாதிரி அந்த ஜேம்ஸ் பாண்ட் பேச்சை கேட்டு கட்டுப்பட்டு நடக்கிறா. அதான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆண்டி, சொல்லு நந்தினி. ஆதி பார்வதி கல்யாண விஷயத்துல நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டதா அந்த அகிலாண்டேஸ்வரி புருஷன் மேலதான் அளவுக்கு அதிகமான கோவத்துல இருந்தா. ஆமா நந்தினி, அவ அந்த ஜேம்ஸ் பாண்ட் மேல பயங்கர கோவத்துல தான் இருந்தா. ஆனா இப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு அவர் சொல்றதுக்குலாம் தலையாட்டிட்டு இருக்காளே. அது மட்டும் இல்லாம என்கிட்டயே புருஷனுக்காக தான் எல்லாத்தையும் சகிச்சுட்டு போறேன்னு வேற சொல்றா. இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல நந்தினி. ஆதி கல்யாண விஷயத்துல தனக்கு துரோகம் பண்ணிட்டு தான் ஒதுக்கி வச்ச புருஷன் மேல அகிலாண்டேஸ்வரிக்கு திடீர்னு அக்கறை பாசம் வரதுக்கெல்லாம் என்ன காரணம்? அத முதல்ல கண்டுபிடிக்கணும் ஆண்டி. அத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அகிலா வாயில இருந்து உண்மையை எப்படியாவது வர வச்சிடணும்னு நானே என்னென்னமோ பேசி பார்த்தனே. ஆனா அவ கொஞ்சம் கூட அசரவே இல்லையே. அதுக்காக நான் அப்படியே விட்டுற மாட்டேன். நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, எப்படியாவது நான் உண்மையை கண்டுபிடிக்கிறேன். குளம் வத்தினதுக்கு அப்புறம் மீன் சாப்பிடணும்னு நம்ம காத்துக்கிட்டு இருந்தா நமக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும் ஆண்டி. என்ன சொல்ற நந்தினி? தூண்டில்ல சிக்காத மீனை வலை வீசி பிடிக்கணும்னு சொல்றேன். அகிலாண்டேஸ்வரி வாயில இருந்து உண்மை வரலனா என்ன? அகிலா ரூம்ல தேடி பார்த்தா நமக்கு ஏதாவது துப்பு கிடைக்கும்ல? ஆமால, இத நான் யோசிக்காம விட்டுட்டேன் பாரு. நாளைக்கே அவ ரூம சலட போட்டு தேடிடுறேன். எதுக்கு ஆண்டி நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும்? அகிலாண்டேஸ்வரி தான் இப்ப ஃபேமிலியோட கோயிலுக்கு போயிருக்காங்க. அருண் ஐஸ்வர்யாவும் கூட இப்போ வீட்ல இல்ல தானே? ஆமா ஆமா, அருண் ஐஸ்வர்யாவும் ஹைதராபாத் போயிருக்காங்க, இன்னும் வரல. அப்போ வீட்ல யாரும் இல்லாத இந்த நேரத்துல நீங்க அகிலாண்டேஸ்வரி ரூம்ல தேடி பாருங்க. நிச்சயம் நமக்கு ஏதாவது துப்பு கிடைக்கும். கண்டிப்பா நந்தினி, நான் இப்பவே போய் அகிலாண்டேஸ்வரி ரூம்ல நமக்கு சாதகமா ஏதாவது கிடைக்குதான்னு தேடி பாக்குறேன். சரி, கிளம்பலாமா? வாங்க ஆண்டி, நான் உங்களை டிராப் பண்றேன். போலாம்.
அகிலாவோட மனசை அவ்வளோ சீக்கிரம் மாத்திட முடியாதே. இந்த புள்ள பூச்சி என்னமோ தகுடு தத்துவம் பண்ணிருக்காரு. அவர் என்ன ஃபோர்ஜரி வேலை பண்ணிருக்காருன்னு தான் புரியல. என்னவா இருக்கும்? அகிலா இந்த அளவுக்கு அவர் சொல்ற பேச்செல்லாம் கேட்கிறான்னா அவ்வளோ பெரிய விஷயம் என்ன? எதுக்கு இன்னும் இங்க நின்று யோசிக்கிறது? ரூம்ல போய் தேடி பார்த்துருவோம். அதான் வீட்டில் யாரும் இல்லையே. போனவங்க வர்றதுக்குள்ள அந்த புதையல் எடுத்துடுறேன். இந்த ரூமுக்குள்ளதான் ரகசியம் இருக்கணும். எங்க வச்சிருப்பா? பாப்போம். புடவையா வாங்கி குவிச்சு வச்சிருக்கா. ஃபைல பாரு. நல்லா வாங்கி வச்சிருக்காங்க. இது எல்லாம் சொத்து பத்திரம் தான். போய் தொலைங்க. ஊர்ல இருக்கிற சொத்தெல்லாம் வாங்கி அப்படியே பேப்பரா அடுக்கி வச்சிருக்கா. இருங்க, மொத்தமா ஒரு நாள் கொளுத்திடுறேன். போய் ரிஜிஸ்டர் ஆபீஸா தேடி அலைங்க. எல்லா சொத்தையும் வாங்கி இவங்க பேர்லயே வச்சிருக்காங்க. படுபாவீங்க. இன்னொரு ஃபைலா? இது மட்டும் என்ன சொத்தாதான் இருக்கும். இது ஹாஸ்பிட்டல் ஃபைல் மாதிரி இருக்கு. இது என்ன? புருஷோத்தமன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி டேட் போட்டிருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒண்ணும் நடக்கலையே. குத்துக்கல்லு மாதிரி இங்கே தானே சுத்திட்டு இருக்காரு. இது என்ன கோடு கோடா? எப்படி பார்த்தாலும் புரியலையே. என்னவா இருக்கும்? ஒரு வாட்டி பார்த்தா புரியாது, இன்னொரு வாட்டி பார்க்கலாம், அப்ப புரியும். நான் தான் படிச்சிருக்கேன்ல. பேரு டேட்டை தவிர வேற ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இருந்தாலும் நானும் படிச்சிருக்கேன்ல. 2 தடவை படிச்சு பார்த்தா புரிஞ்சிரு போகுது. புரியல. கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னையும் பார்வதியையும் கோவிலுக்கு கூட்டு போயிட்டு வந்துட்டேன். இப்போ என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காதே. ஆனா அம்மாவுக்கு அதுல சந்தோஷம் இல்லையப்பா. பார்வதி சமையல் அம்மா எப்படி முழு மனசோட சாப்பிடலையோ அதே மாதிரிதான் அம்மா இன்னைக்கு முழு மனசோட சாமி கும்பிடலப்பா. உங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதாதே.
எல்லாம் போக போக சரியாயிடும். நீங்க சொன்ன மாதிரி நடந்த சந்தோஷம் தான்ப்பா. பார்வதி, இது என்ன ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்டா இல்ல ரெக்கார்ட் நோட்டா? எடுக்க எடுக்க வருது இசிஜி. ஆனா என்னன்னு தெரியலையே. எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ஜேம்ஸ் பாண்டுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு கட்டுரை நோட்டு மாதிரி இவ்ளோ பெரிய புக்கு? என்ன சத்தம் இது? வந்துட்டாளா? அதெல்லாம் எங்க வரப்போறா இவ்வளவு சீக்கிரம்? வனஜா, ஐயோ, வந்துட்டா போல இருக்கு. இப்ப எப்படி சமாளிக்கிறது? மோதிரத்தை தொலைச்சிருவோம், அதான் கரெக்ட். எங்க காணோம்? ஏய் வனதா, அக்கா, அக்கா, வாங்கக்கா. ஐயோ, முறைச்சிட்டு நிக்கிறாளே. கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களாக்கா? நான் வரது இருக்கட்டும். நான் இல்லாத போது என் ரூம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது அது என் மோதிரத்துல ஒரு கல்லு காணும்க்கா. அதான் அது எங்க விழுந்திருக்கும்னு தேடி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒருவேளை காலையில் நான் இங்க வந்திருந்தேன்ல, அப்ப இங்க விழுந்திருக்குமோன்னு ஒரு டவுட். அதான்க்கா தேடிட்டு இருந்தேன். என் ரூம்ல தான் விழுந்திருக்கும் நீ எப்படி நீ சொல்ற? வாயால தான். வேற எங்கேயாவது விழுந்திருக்கும், போய் தேடி பாரு. அப்பா அதோட விட்டாளே. இத பார், நான் இல்லாத போது என் ரூம்க்கு வர்றது இதுவே கடைசியா இருக்கட்டும். போ வெளியே. கோவிலுக்கு போயிட்டு வந்து இவ முகமே சரியில்லையே. அங்க ஏதாவது பிரச்சனை நடந்திருக்குமோ? குழம்புன குட்டை, எதுக்கும் வலைய வீசுவோம், நமக்கு ஏதாவது கிடைக்கும். சோகமாதான் இருக்கா. அக்கா, கோவிலுக்கு போயிட்டு வந்தா மனசுல அமைதியும் நிம்மதியும் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க முகத்தை பார்த்தா ரொம்ப சஞ்சலமா இருக்க மாதிரி தெரியுதேக்கா. என்னக்கா ஆச்சு? உங்க மனசுல இருக்கிற வெறுப்பு உங்க முகத்துல தெரியுதுக்கா. அதனாலதான் கேட்டேன், என்னக்கா நடந்தது? உன் மாமாவோட சந்தோஷத்துக்காக தான் நான் அவங்களோட கோவிலுக்கு போகவே சம்மதிச்சேன். அதனால என் நிம்மதி தான் போச்சு. நினைச்சது கரெக்ட். கோவில் என்னமோ நடந்திருக்கு. உன் மாமாவுக்காக நான் விட்டு கொடுத்து போனேன். அவரு நான் எல்லாத்தையும் மறந்துட்டு பார்வதியை ஏத்துக்கிட்டதா நினைச்சு பூஜை மரியாதைன்னு எல்லா இடத்துலயும் அவளை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறாரு. அவளும் அத ரொம்ப தான் உரிமை எடுத்துக்கிறா. அக்கா, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அந்த பார்வதி இந்த வீட்டு மூத்த மருமக மாதிரி எல்லா உரிமையும் தானே எடுத்துட்டு நடந்துட்டு இருக்கா. அதானக்கா? கோவிலா இருந்ததுனால நான் பொறுமையா சகிச்சுக்கிட்டு இருந்தேன். இதே வீடா இருந்திருந்தா நடந்திருக்கிறதே வேற. நீங்க அவ சமையல சாப்பிட்டே இருக்க கூடாதுக்கா. அதனால வந்ததா இது எல்லாமே. அதனாலதான் அவ இவ்வளவு தைரியமா நடந்துக்கிறா. அக்கா, முன்னாடி எல்லாம் நீங்க சொல்றதுக்கு கட்டுப்பட்டு தானே மாமா நடந்து பாரு. இப்ப என்னக்கா புதுசா அவர் பேச்செல்லாம் கேட்டு நீங்க கட்டுப்பட்டு நடந்துக்கிறீங்க? ஐயோ, டிரான்ஸ்ஃபார்ம்ல கை வச்சுட்டனும். கொஞ்சம் இடம் கொடுத்தா உடனே தலை மேலேயே ஏறி உட்காந்துக்குவே நீ. அதேதான்.
எங்க 2 பேருக்குள்ள 1000 இருக்கும். அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. முதல்ல போ, வெளியே போ. சரிங்கக்கா சரிங்கக்கா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் போறேன். ஏன் ஆண்டி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்க மாமாவுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டலுக்கு போனாரா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே நந்தினி. அவர் எப்பவும் போல நல்லா தானே இருக்காரு. என்னாச்சு நந்தினி, ஏன் கேட்ட? ஒரு வாரத்துக்கு முன்னாடியில இருந்துதான் அகிலாண்டேஸ்வரிக்கு உங்க மாமா மேல திடீர்னு பாசம் அக்கறை எல்லாம் வந்து அவர் சொல்றத கேட்டு நடந்துக்கிறாங்க இல்லையா ஆண்டி? ஆமா நந்தினி, இந்த ஒரு வாரமா தான் அகிலா பார்வதி விஷயத்துல எல்லாமே தலைகீழ் நடந்துட்டு இருக்கு. எனக்கு என்னமோ அகிலாண்டேஸ்வரி மாதிரி ஒரு அயன் லேடிக்கு துரோகின்னு ஒதுக்கி வச்ச தன்னுடைய ஹஸ்பண்ட் மேல திடீர்னு அக்கறையும் பாசமும் ஏற்படுதுன்னா இதுல ஏதோ சென்டிமெண்ட் இருக்கணும் ஆண்டி. அகிலாவுக்கு புருஷன் சென்டிமெண்டா? என்ன சொல்ற நந்தினி? அவளுக்கு அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படி ஏதாவது புருஷ சென்டிமெண்ட் இருந்திருந்தா அவ புருஷனை துரோகி லிஸ்ட்ல சேர்த்து தள்ளி வச்சிருந்திருப்பாளா? அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க ஆண்டி. அகிலாண்டேஸ்வரோட மனசுல புருஷன் மேல வெறுப்பு இல்ல, கோபம் மட்டும்தான் இருந்திருக்கு. அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட உங்க மாமா சென்டிமெண்டா அகிலாண்டேஸ்வரிய லாக் பண்ணிருக்கணும். என்ன சொல்ற நந்தினி? மெடிக்கல் ரிப்போர்ட்ல ஒரு வாரத்துக்கு முந்தைய டேட் இருக்கு. ஒரு வாரமா உங்க மாமா விஷயத்துல அகிலாண்டேஸ்வரி கிட்ட சேஞ்ச் இருக்கு. எனக்கு என்னவோ இது ரெண்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோன்னு என் உள் மனசு சொல்லுதாண்டி. அயன் லேடியா இருந்தாலும் ஆர்டினரி லேடியா இருந்தாலும் புருஷ சென்டிமெண்ட் எல்லாருக்குமே பொதுவா ஒண்ணுதான். அந்த சென்டிமெண்ட்ல தான் அகிலாண்டேஸ்வரிக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் புதுசா பாண்டிங் ஏற்பட்டிருக்கணும். நீ சொல்றதும் கரெக்ட் தான் நந்தினி. 1000 தான் இருந்தாலும் புருஷ சென்டிமெண்ட்னு ஒண்ணு இருந்துதானே ஆகணும். கரெக்ட் தான். நான் இதை யோசிக்காம விட்டுட்டேன் பாரு. எங்க என் புருஷன் என் கூட இருந்தா தானே இதெல்லாம் தெரியறதுக்கு. புருஷன் வந்துட்டாலே சில விஷயங்களை விட்டு கொடுத்து தான் போக வேண்டியது இருக்கு. அதனாலதான் அகிலா அந்த ஆளு சொல்ற பேச்சுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்கா போல இருக்கு. இப்ப என்ன பண்றது நந்தினி? இந்த புள்ள பூச்சை ஏதாவது செஞ்சு தள்ளி வச்சாதானே அகிலா மறுபடியும் நான் சொல்ற பேச்செல்லாம் கேப்பா. அதுக்கும் ஒரு வழி இருக்கு ஆண்டி. என்ன வழி நந்தினி? ஒவ்வொருத்தர்கிட்டையும் மாத்திக்கவே முடியாத ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும். எந்த சந்தர்ப்பத்துக்காகவும் அந்த விஷயத்த யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. யாரு என்ன சொன்னாலும் மாத்திக்க முடியாத ஒரு விஷயம் கண்டிப்பா அகிலாண்டேஸ்வரி கிட்டயும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த அகிலாவை செய்ய சொல்லி உங்க மாமா கட்டாயப்படுத்தினா அவங்க 2 பேருடைய பாண்டிங் நிச்சயம் உடைய வாய்ப்பு இருக்கு. சூப்பர் நந்தினி. அகிலா கிட்ட மாத்திக்கவே முடியாத குணம் அப்படின்னா இந்த குடும்ப கௌரவம், பரம்பரை அந்தஸ்து இதெல்லாம் அவ யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டா. அதை தவிர அவகிட்ட வேற எந்த வீக்னஸும் இல்லையே. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆண்டி, நல்லா யோசிச்சு அதை கண்டுபிடிச்சிட்டா போதும். அகிலாண்டேஸ்வரிக்கும் அவங்க புருஷனுக்கும் புதுசா ஏற்பட்டிருக்கிற பாண்டிங்க உடைச்சிடலாம். அகிலாண்டேஸ்வரியும் பழையபடி உங்க கூட பாண்டிங் ஆயிடுவாங்க. யோசிக்கிறேன். எனக்கு அதான முக்கியம். எப்படியாவது கண்டுபிடிச்சி அகிலாவுக்கும் ஜேம்ஸ் பாண்டுக்கும் இருக்கிற பாண்டிங்க மொத்தமா உடைக்கிறேன். நான் வரேன் நந்தினி.